வணக்கம், வெல்கம் டு மை சேனல். வரவிருக்கின்ற தமிழ் புத்தாண்டில் பிறக்கவிருக்கின்ற ஆண்டான விளிம்பி ஆண்டின் பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகையிலே தற்பொழுது நாம் கன்னி ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இந்த ஆண்டின் பலன்கள் இருக்கும் என்பதை தற்போது காணவிருக்கின்றோம். பொதுவாக கன்னிராசி நண்பர்கள் என்பவர்கள் அடுத்தவர்களுக்காக உழைக்கிறவங்க. எப்பயுமே ஒரு தொலைதூர சிந்தனை, அப்புறம் ஒரு தொலைதூர நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக அல்லும் பகலும் பாடாமல் எந்த ஒரு செயலிலையும் வெற்றி காண வேண்டும் என்பதே கன்னிராசி நேயர்களின் முதல் விருப்பமாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காகவே உழைப்பீங்க. நீங்கள் குடும்பம், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய தம்பி அண்ணன் அவர்களுக்கு எப்பயுமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசினி எது பார்த்தீங்கன்னா முதன்மை ராசியானது கன்னிராசி நேயர்கள். எப்பொழுதுமே இலகிய மனம் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாகவே எடுத்துக்கொண்டு அதை ரொம்ப ஜாலியான ஒரு மூட்லேயே நீங்கள் டீல் பண்ணுவீங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு 3 முக்கிய கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது. நவகிரகங்களிலே 3 முக்கிய கிரகங்கள் நீண்ட கால கிரகங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் குரு பகவான், ராகு பகவான், சனி பகவான் ஒரு ராசியிலே நீண்ட காலம் தங்கியிருப்பவர்கள். அவர்களிலே முதல் பயிற்சியானது ராகு பகவான் பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி நடக்கவிருக்கின்றது. பிறகு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். எந்தெந்த ராசிலேருந்து அவங்க பயிற்சி ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இதுவரை உங்களுக்கு விரயஸ்தானமான சிம்மத்தில், அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். அதே சமயத்தில் கும்பராசியில் கேது பகவான் இருக்கின்றார். விரயத்தில் இருக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு உழைப்பை எடுத்துக்கொண்டாலும் அவற்றை நீங்கள் முழுமையாக வெற்றிகரமாக முடித்தீர்களா என்று பார்த்தோமானால் அவற்றில் நீங்கள் கொஞ்சம் சலிப்பு தட்டியிருக்கும். ஏன் நம்ம செஞ்ச வேலைக்கு இதுதானா, நம்ம செஞ்ச வேலைக்கு முழுமையான பலன் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா ராகு பகவான் விரயத்தை இருந்துக்கிட்டு அவர் நீங்கள் செய்கிற உழைப்பெல்லாம் ஒரு விரயமாக தான் பண்ணிகிட்ருக்கார். அவர் வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். எங்கே போகிறார்? 11ஆம் இடம். அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் போய் உங்களுக்கு சகல விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வகையிலே ராகு பகவான் கடகத்திலே இருந்து கொண்டு செய்வார். கடக ராகு என்பது அவருக்கு மிக பிடித்த இடம். ஜோதிடத்திலே அனைவரும் சொல்கிற பொதுவான விதி என்றால் கடகராசி, ரிஷபராசி போன்ற ராசிகளை ராகு பகவான் இருந்தால் மிகுந்த நன்மைகளை செய்வார் என்பது பொது விதி. அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் உங்களுக்கு கடகத்திலே லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு சகல வெற்றிகளையும் கொடுப்பார். மேலும் கேது பகவான் அதே நாளிலே ஜூலை மாதம் 27ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். கேது பகவான் இதுவரை 6இல் இருந்து வெற்றிகளை கொடுத்திருப்பார். ஆனால் ராகு பகவான் கொடுக்கின்ற அளவுக்கு கேது பகவான் கொடுப்பாரா என்று பார்த்தால் கேது பகவான் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நாணக்காரகன். நாணக்காரகன் எப்பயுமே ஆன்மீக வழியிலே உங்களுக்கு சில தொடர்புகளை கொடுத்திருப்பார். ஆன்மீக வழியிலே சில நாட்டங்களையும் இல்லை சில வகுப்புகளில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துப்பார். ஒழிய அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துப்பாரா என்று பார்த்தோமானால் கேது பகவான் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார். இருக்கிற திசைகளிலேயே பார்த்தீங்கன்னா சூரிய திசைக்கு அப்புறம், சூரிய திசை 6 வருடங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் 7 வருடங்கள் தான் அவருடைய திசையை நடத்துவார். ஆனால் ராகு பகவானும் 18 வருடம் நீண்டகால திசை என்று பார்த்தோமானால் சுக்கிர திசைக்கு அடுத்ததாக பார்க்குமானால் ராகு பகவான் வருவார். எனவே ராகு பகவான் கொடுக்கின்ற வீரியத்தை போல் கேது பகவான் கொடுக்க மாட்டார். ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை என்ற ஒரு பழமொழியே இருக்கின்றது. எனவே ராகு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் இருக்கும். ராகு பகவானுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டியது என்னவெனில் துர்க்கையை முறையாக வழிபடுவதில் ராகு பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மேலும் மேலும் நற்பலன்களை வாரி வழங்குவார். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகக்காரகன் என்று எடுத்துக்கொண்டால் ஒருவர் சுக்கிரன், அடுத்தவர் சனீஸ்வரன். இவங்க 2 பேரும் புதனுக்கு மிகவும் நட்பு கிரகமாவார்கள். எனவே நீங்கள் புதனுடைய நட்சத்திரத்தை, அதாவது புதனுடைய ராசியிலேயே நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். கன்னி ராசி என்பது புதனுக்குரிய ராசியாகும். ஆனால் 2 ராசி இருக்குது. புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி. ஆனால் இதில் அவர் ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தான். ஏன்னா கன்னியிலேயே புதன் ஆட்சியும் மற்றும் உச்சமும் பெறுகின்ற ராசியாக அவருக்கு சிறப்பு கொடுக்கின்ற ராசியாக கன்னி ராசி விளங்குகின்றது. மற்ற எந்த கிரகத்துக்கும் கிடைக்காத ஒரு நல்ல விஷயம், நல்ல பயன் என்ன அப்படின்னு பார்த்தா கன்னி ராசிக்கு புதன் அங்கேயே ஆட்சி ஆகிற, அங்கேயே உச்சமாக. எனவே உங்கள் ஜன்ம ஜாதகத்தில் புதன் பகவான் மட்டும் கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்துட்டு பகை வீட்லேயோ இல்லை பகையோட சேர்க்கையோ இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த விதத்துலையும் எதுக்குமே கவலைப்பட வேண்டியது. ஏன்னா
கோச்சாரம் என்பது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மற்ற ராசிகளுக்கு சொன்னபடி பார்த்தீங்கன்னா கோச்சாரம் என்பது ஒரு 25-30% தான் நம்ம அதுக்காக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். மற்றபடி உங்கள் ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை வந்து சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நல்லபடியான ராகு தசை வந்து இளம் வயதிலேயே வரும். அந்த ராகு தசை மட்டும் நல்லபடியாக இருந்துருச்சுன்னா அவங்க எல்லா விதமான யோக பயனையும் இந்த ஜென்மத்தில் இந்த ராகு தசையிலேயே அவங்க முழுமையாக அடைஞ்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது வர பார்த்தீங்கன்னா குரு தசையும் அவங்களுக்கு ஒரு வகையில் யோகமான தசையாக தான் இருக்கும். ஸோ இப்படி நீண்ட கால தசை வந்து உங்களுக்கு ரெண்டுமே மத்தியம வயதிலே உங்களுக்கு வருது. குரு வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷம், அதுக்கப்புறம் ராகு தசைன்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஏஜ்லேயே வரதுனால இந்த 2 கிரகமும் நல்லா இருந்ததுனாலே நீங்கள் கோச்சாரத்தை பற்றி எந்த விதமான கவலையும் பட வேண்டியது. இந்த வகையிலே பார்த்தோம்னால் நம்மளுடைய கன்னிராசி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று தற்போது நடக்கின்றது ராகு தசையா இல்லை குரு தசையா, அது எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்து அதற்கும் நீங்கள் முறையான பரிகாரம் செய்தால் இந்த விளிம்பி ஆண்டில் ராகு பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும் என்பதை நான் இப்பொழுது கூறிக்கொள்கிறேன். ராகு பெயர்ச்சிக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதுவரை உங்களுடைய ஜென்மத்திலே, அதாவது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொண்டு கொடுத்திருப்பார். ஜென்ம குரு வனவாசம் என்று கூறுவார்கள். எனவே குரு பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பிரிஸ்டேஜ் மேட்டருங்க, அதாவது எல்லாரும் நட்பும் இருக்கும், எல்லார்ட்டையும் அன்பான ஆதரவும் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த விதமான உதவியும் எதிர்பார்க்கலை அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு செய்வாங்களான்னு நீங்கள் கேட்காம இருந்தாலும் அவங்க உங்களுக்கு எதுவுமே செய்யலை, அதான் உண்மை. ஆனால் இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா தனம், கல்வி, குடும்பம் என்ற முக்கியமான இடங்களை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் அவருக்கு பிடித்த இடம். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது மிகுந்த நற்பலன்களை அவர் வாரி வழங்குவார் என்பது உண்மை. அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது குரு பகவான் தற்போது கன்னி ராசியில் இருந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். அப்பொழுது இருந்து உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் இருக்கும். நீங்கள் இதுவரை எல்லா விதமான அஸ்திவாரங்களும் போட்டும் அதற்குரிய முழு பயன்களை அடையாமல் இருக்கின்றீர்களே என்ற விரக்தியில் இருக்கும் நீங்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து குரு பகவான் மிகுந்த நன்மைகளை வழங்கும் போது உங்களுடைய தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டங்கள் அனைத்தும் வெற்றியடையும் என்பதே உண்மை. எனவே குரு பகவான் 2இல் இருந்து என்ன செய்வார் அப்படி என்று பார்த்தோமானால் உங்களுடைய தொழில் நட்பு கூட்டாளிகள் அனைவரிடம் இருந்து சாதகமான மற்றும் அன்பான அனுசரையான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குரியவர் குரு பகவான். அவர் 2இல் இருந்து கொண்டு சுகத்தை வாரி வழங்குவார். என்ன வேணும் பார்த்தீங்கன்னா நிலம், வாகனம், வீடு போன்றவை வாங்க நீங்கள் முயற்சித்தால் அது நிச்சயம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து கைகூட வாய்ப்பு இருக்கின்றது. குரு பகவான் இருக்கிற நவ கிரகங்களிலேயே முதன்மை சுபகிரகம் ஆவார். எனவே அவர் எல்லா விதமான நற்பலன்களும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவருக்கும் ஒரு வந்து அந்த கொடுக்கக்கூடிய பவர் இருக்கணும் இல்லையா. 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் முழுமையான பவரில் இருப்பார்ன்றதால அப்போ உங்களுக்கு செய்வார். ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உங்களை இழுத்து விட்டுருப்பார். யார்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வந்து எல்லா விதமான செயலும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை வந்து சரியாக முடியாது. ஏன்னா அங்கே யாருன்னா உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லா விதமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வந்து டீமில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த டீம் இருந்தும் அதுக்குரிய நீங்கள் செயல்பட முடியாத காரணம் ஜென்மகுரு. எனவே இந்த ஜென்ம குருவானவர் 2ஆம் இடத்துக்கு இருந்து வந்த பிறகு உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் செய்வார். இது வந்து குரு பகவானின் பொது விதி. நாம் முதல்ல பார்த்தது ராகு பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரு பயிற்சி. இந்த 2 பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இருக்குது, அதுதான் சனி பயிற்சி. சனி பகவான் உலகமே கண்டு அஞ்சக்கூடிய ஒரு கிரகமாகும். ஏனெனில் அவர் நியாயக்காரகன். அதாவது அவர் எது நியாயமாக படுகின்றதோ அதை செய்யவர். அவர்கிட்ட நீங்கள் வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்போ நாம் மட்டும் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து விரக்தியாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு யோகக்காரகன். 5க்குரிய சனி பகவான் இதுவரை உங்களுக்கு எங்கேருந்து செயல்படுறார், 3லேருந்து சென்று வாரி வாரி வழங்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்றுமே கொடுக்கலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் 3ஆம் இடம் என்பது விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் யார் அதிபதினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து அவருக்கு வந்து பகைக்காரகன். அந்த பகை வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் என்ன தான் நற்பலன்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் செவ்வாய் விட மாட்டார். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ சனி பகவானுக்கு சரியான பரிகாரங்கள் செய்யணும்னா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போகணும். மேலும் சனி பயிற்சியானது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார்.
என்னடா 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்காந்துருக்காரு, ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நான் முதல்லயே கூறினதுபடி அவர் வந்து யோகக்காரர். எனவே சனி பகவானை நீங்கள் முறையாக வழிபட்டு அவரை நீங்கள் சனிக்கிழமை தோறும் காக்கிறதுக்கு அன்னம் வைப்பதோ இல்லை எல்விளக்கு ஏற்றுவதோ இதை மாதிரி நீங்கள் முறையான எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் சனி பகவான் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நன்மை தான் செய்வார். தனுசு ராசி என்பது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மாதிரி கிடையாது. சனி பகவானுக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். அந்த பிடிச்ச இடத்துல அவர் உட்காரும்போது எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு வீடுன்னு போகும்போது நம்ம ரொம்ப பிடிச்சவங்க வீட்டுக்கு போனால் நம்ம கொஞ்சம் ஜாலி மூடில் இருப்போம் இல்லையா? அது மாதிரி தான் தனுசில் சனி பகவான் உட்காரும் பொழுது குருவானவர் நவகிரகங்களே முதல் சுபகிரகம் ஆவார். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட முக்கால் சுபர் தான், புதன் அரை சுபர், சந்திரன் பாதி நாள் தேய்பிரை 14 நாள் இருக்குது. எனவே முதல் சுப கிரகமான குருவோட வீட்டில் சனி பகவான் போய் அமர்வது உங்களுக்கு நன்மை பகிக்கும். 4ஆம் இடத்தில் இருப்பதினால் சனி பகவான் அங்கே போய் உட்கார்னால் தாய் வழியிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம். தாயுடைய உடல் நலத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். ஆனால் அவங்களுடைய ஜனன ஜாதகம் ஒன்று இருக்குது, அவங்களோட ராசின்னு ஒன்று இருக்குது. எனவே நீங்கள் அதுக்காக மண்டையை போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ எனவே இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை பகிக்கும் பயிற்சி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் முக்கால்வாசி தான், முழுசுன்னு சொல்ல முடியாது. எனவே நீங்கள் முறையாக சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடணும், காகத்துக்கு அன்னம் வைக்கணும், ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது சனி பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களாகும். இந்த சனி பயிற்சியை நம்ம இப்படி நம்ம பார்க்கும்பொழுது இனிமேல் துறை வாரியாக நம் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கும் என்பது இந்த விளிம்பி ஆண்டின் பலன்களாக நம்ம பார்ப்போம். தற்பொழுது நம்ம துறை ரீதியாக நம்ம பார்க்கின்ற பொழுது முதலில் கன்னிராசி வியாபாரி நண்பர்கள். இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். ஸோ ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள். எனவே கன்னிராசி வியாபாரி நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனெனில் ஜென்மத்தில் குரு இருப்பதனால் நீங்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கி விடுவார். ஏன்னா நீங்கள் இப்பொழுதுக்கு நீங்கள் எந்த ஒரு புது வெஞ்சர் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை அவற்றை தள்ளி போடுவதே நல்லது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்னி ராசியிலேயே ஜென்மத்திலேயே இருக்கின்ற குரு பகவான் 2ஆம் இடமான துலாம் ராசியிலே வருகின்றார். அதன் பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாகும். எனவே நீங்கள் அதுவரை அமைதியாக இருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எது தொடங்கினாலும் அவை உங்களுக்கு வெற்றியை தரும். தற்பொழுது நாம் கன்னி ராசி உத்தியோகஸ்தர்களுக்கான பலன்களை பார்ப்போம். இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நான் ஐடி ஃபீல்ட் அண்ட் ஐடி ஃபீல்ட். முதலில் நாம் ஐடி ஃபீல்டில் பார்ப்போம். ஐடி ஃபீல்டில் இருக்கும் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 12லே குரு பகவான் உங்களுக்கு 12லே ராகு பகவான் இருக்கின்றனால் இந்த பயிற்சி, அதாவது ராகு பயிற்சி என்பது ஜூலை மாதம் 27ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அதன் பிறகு உங்களுக்கு ஐடி ஃபீல்டு இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் அது ஓகே ஃபர்ஸ்ட்லண்டா ஐடி ஃபீல்டில் இருக்கும் உத்தியோகத்திற்கான பலன்களை நாம் பார்ப்போம். இந்த விளிம்பி ஆண்டில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சற்று கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனெனில் ராகு பகவான் இப்பொழுது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார், அதாவது சிம்மத்தில் இருக்கிறார். அவர் வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அதன் பிறகு உங்களுக்கு அயல்நாட்டுக்கான போகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படும். அவற்றில் நீங்கள் முயற்சித்தால் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அதுவரை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மேலும் உங்களுக்கு குரு பயிற்சியானது சகல விதமான வெற்றிகளையும் கொடுக்கும். வருகின்ற 2018ஆம் ஆண்டு தான் உங்களுக்கு பொற்காலம். நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். தற்போது நான் ஐடி ஃபீல்டில் இருக்கும் உத்தியோகத்திற்கான விளிம்பி ஆண்டின் பலனை பார்க்கின்ற பொழுது நாம் 3 முக்கிய பயிற்சிகள், ராகு பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இந்த ஆண்டில் காணவிருக்கின்ற கன்னிராசி நேயர்களே, நீங்கள் குரு பயிற்சிக்கும் மற்றும் ராகு பயிற்சி வரை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளிடம் சில சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குரு பயிற்சியானது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படும். மேலும் ராகு பயிற்சியானது வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். எனவே 2 முக்கிய பயிற்சிகள், அதாவது ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சியானது சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்பட இருக்கின்றனால் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களும் ஏற்படும். நீங்கள் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டோமானால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிக சிறந்த பரிகாரமாகும். மேலும் குரு ஸ்தலங்கள், அதாவது பாம்பன் சுவாமிகள் இல்லை ராகவேந்திர சுவாமிகள் இல்லை சாய்பாபா போன்றவர்களை வழிபடுவதன் மூலம் குருவாரத்தில், அதுவும் முக்கியமாக குருவாரத்தில் வழிபடுவதன் மூலம் அவர்களின் திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் மேலும் ஏற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருக்கின்றது.
தற்பொழுது கன்னி ராசியில் பிறந்திருக்கின்ற பெண்களுக்கான ஏ விளிம்பி ஆண்டு பலன்களை நாம் காணலாம். இது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று திருமணமான பெண்கள், மற்ற ஒன்றும் பார்த்திங்கன்னா திருமணமாகாத கன்னி பெண்களுக்கான பலன். முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு என்று பார்த்தோமானால், ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு, அதாவது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவியிலேயே சில சுமூகமான தற்பொழுது நாம் கன்னி ராசியில் பிறந்திருக்கின்ற திருமணமாகாத மற்றும் திருமணமான பெண்களுக்கான ஏ விளிம்பி ஆண்டின் பலன்களை பார்ப்போம். முதலில் நாம் பார்க்க இருக்கின்றது திருமணமான பெண்கள். ஜென்மத்திலே, அதாவது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்து கொண்டு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் கணவன் மனைவியிலே ஒற்றுமை இருக்கும். ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கிறதால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்னடா நாம் ஒன்று செய்கிறோம், அவர் ஒன்று செய்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனவே நீங்கள் குரு பயிற்சி வரை சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை நீங்கள் உங்களுடைய அறிவார்ந்ததால் நீங்கள் அவற்றை சமாளித்து விடுவீர்கள் என்பதே உண்மை. குரு பயிற்சிக்கு பிறகு மீண்டும் எல்லா விதமான சுகங்களும் உங்கள் வீட்டிலேயே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது திருமணமாகாத கன்னி ராசி நேயர்களுக்கான ஏ விளிம்பி ஆண்டு பலன்களை நாம் காணலாம். இதுவரை உங்களுடைய ஜென்மத்திலே கன்னி ராசியிலே குரு பகவான் இருந்து பெற்றோர்கள் திருமணத்துக்கான அனைத்து முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றில் பல்வேறு சிக்கல்களும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கும். வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் கன்னி ராசியில் இருந்து குரு பகவான் துலாம் ராசியில் பிரவேசிக்கின்றார். அதன் பிறகு நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்தால் உங்களுடைய பெற்றோர்களின் ஆசையுடன் நல்லாசையுடன் நடக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் சுபமாகவே ஏற்படும். 2ஆம் இடம் என்பது குருபலன் வந்ததுக்கான அறிகுறியாகும். 2ஆம் இடம் என்பது திருமணத்துக்கான அனைத்து வாய்ப்புகளும் எந்தவித சிக்கல்களும் இன்றி தடங்கல்களும் இன்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு திருமணத்துக்கான முயற்சிகளை பெற்றோர்கள் எடுத்தார்கள் என்றால் எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் ஏற்படும், நல்ல விதமாகவே சுபமாகவே முடியும் என்பதை குறிக்கிறேன். கன்னி ராசியில் பிறந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே, பரீட்சை முடித்து விட்டதே, நம்ம என்ன அடுத்த பிளான் பண்ணலாம், எந்த காலேஜில் சேரலாம் என்று பார்த்தோம்னா குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார். ஆகையால் படிப்பிலே சில கவன சிதறல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் வருங்காலம் என்பது உங்களுக்கு சிறந்த எதிர்காலமை இருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குரு பகவானும் ராகு பகவானும் பயிற்சி ஆன்ற பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றமிக ஆண்டாக வருகின்ற ஆண்டு அமையும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆன்ற பிறகு உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் ஏற்படும் என்று நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கலைத்துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்கள், வருகின்ற ஏ விளிம்பி ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையவிருக்கின்றது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 7லே சுக்கிரன் ஆட்சியாகும். கலைத்துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, ஏ விளிம்பி ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக மற்றும் ஏற்றுமிகு ஆண்டாக அமையும். ஏனெனில் ஆண்டு பிறக்கின்ற பொழுது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7லே உச்சமாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டு பிறப்பதனால் உங்களுக்கு கலைத்துறையில் மிக ஏற்றமிகுகள் எல்லாம் ஏற்படும். குரு பயிற்சிக்கு பிறகும் ராகு பயிற்சிக்கு பிறகும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக அமையும். நீங்கள் புதுவிதமான அனைத்து முயற்சிகளிலும் குரு பயிற்சிக்கு பிறகும் ராகு பயிற்சிக்கு பிறகும் எடுத்தால் அவற்றை அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் என்று கூறிக்கொள்கின்றேன். அரசியல் துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, அரசியலிலே ஈடுபட்டிருக்கும் உங்களுக்கு என்னடா நாம் எதிர்பார்த்த பதவி கிடைக்கலையே, அரசாங்கத்திலே நமக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஜென்மத்தில் குரு இருக்கார, என்ன பண்ணுறது, குருவும் மற்றும் ராகுவும் உங்களுக்கு ஜென்மத்திலையும் விரயத்திலையும் இருக்கார். எனவே நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அவற்றிலே நீங்கள் எல்லா விதமான தகுதியும் பெற்றிருந்தாலும் சரியான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையாமல் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகும் ராகு பயிற்சிக்கு பிறகும் நீங்கள் இப்பொழுது போட்டிருக்கிற அடித்தளத்துக்கு அனைத்து வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முறையான பரிகாரம் செய்ய வேண்டுமெனில் குரு பகவானை வழிபட வேண்டும். குரு பகவானை வழிபடுவதனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் அவர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு 4க்கும் மற்றும் 7க்குரியவர். 7ஆம் இடம் என்பது ஒரு கூட்டாளிக்குரிய இடமாகும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றவங்களெல்லாம் யார் தெரிவிக்கிறார்னா குரு பகவான் தான். எப்பயுமே உங்களுடைய நண்பர்கள் எப்பயுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நல்லவர்களில் மட்டுமே நட்பு பாராட்டுவீங்க. மற்றவங்கள தீயவங்க எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லவர்களிடம் மட்டுமே நட்பு பாராட்டுவீர்கள். நல்லவர்களிடம் இருக்கிற நட்பை மட்டுமே விரும்புவீர்கள். தீயவர்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களிடம் நின்று நீங்கள் சற்று ஒதுங்கியே வந்து விடுவீர்கள். எனவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவர்களிடம் மேலும் ஆதாயமும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏ விளிம்பி ஆண்டு மிக ஏற்றமிகு ஆண்டாக அமையும் என்று கூறிக்கொள்கின்றேன்.
பொதுவாக இந்த ஏ விளிம்பி ஆண்டின் பலன்களை பார்க்கின்ற பொழுது முற்பகுதியில் நீங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டாலும் அவளை எதிர்கொண்டாலும் பிற்பகுதியிலே உங்களுக்கு மிக மிக ஏற்றமிகு ஆண்டாக இந்த ஏ விளிம்பி ஆண்டு நடக்கவிருக்கின்றது. ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். சனி பகவான் ஏற்கனவே கூறியதை போல் உங்களுக்கு யோகக்காரகன் என்பதனால் அவர் சிறு சிறு தடங்களை கொடுத்தாலும் ஒழிய பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு அவர் தரமாட்டார். எனவே இந்த ஏ விளிம்பி ஆண்டின் பலன்கள் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமிகு ஆண்டாக அமையவிருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்கின்றேன். நான் கூறிய பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.